Hi students, welcome to Muppadai Training Academy. TNUSRB PCக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? PC அல்டிமேட் கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோடு நினைக்கிறேன். 50 எபிசோடு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? வரலாறு நம்ம கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் முடிச்சிருப்போம். கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பார்த்துருப்போம், கொஞ்சமாக பொருளாதாரம், அப்புறம் வந்து அரசியல், அதாவது குடிமையல் வகுப்பு நம்ம PC அல்டிமேட்டில் பார்த்துருப்போம். இன்றைக்கி ரிவிஷன் கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி எக்ஸாமினேஷன், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதி கிட்டே ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னும் இருக்கிறது 20 நாள் தான். இந்த 20 நாள் தான், இன்னும் 2-3 நாள் வேணால் படிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிப்பதற்காக ஒதுக்கூடாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு எக்ஸாமுக்கு கடைசி 10 நாள் அப்படின்னா 15 நாளாவது ரிவிஷனுக்காக ஒதுக்கணும். நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா ரிவிஷன் பண்ண டைமே இருக்காது. நீ ஆல்ரெடி படிச்சது அது வேஸ்ட். ஓகேவா? அதனால் 2-3 நாள் எடுத்துக்கோ, இல்லாட்டி இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோ. படித்த வரைக்கும் போதும், இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களை நீ ரிவிஷன் பண்ணுவதற்காக மட்டுமே பயன்படுத்திக்கோ. சரியா? சரி, ரிவிஷனுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ரிவிஷன் கிளாஸ் போடணும்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய பங்களிப்பாக நான் என்ன செய்யறேன்னா, வரலாறு ஒரு 3 வகுப்பு பிரிக்கலாம்னு வச்சிருக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? 1 பழங்கால வரலாறு, அடுத்து இடைக்கால வரலாறு, அதுக்கப்புறம் வந்து நவீன கால வரலாறு. இந்த 3 வரலாறையும் நான் 3 வகுப்புகளாக ரிவிஷன் கிளாஸாக யூடியூப்ல போட்டுடலாம். சரிங்களா? எப்படி சார் இந்த கிளாஸ் இருக்க போது ஏதாவது PDF தர போறீங்களா? அதுக்கு கொஸ்டின் கொடுக்க போறோமா? எதுவுமே கிடையாது. நான் போர்டே அதிகமாக எழுதி போட போறது கிடையாது. வாய்மொழியா சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். நீங்க அதை கேட்டே இருக்க போறீங்க, நினைவு கூற போறீங்க, அவ்வளவுதான். நான் இடையில ஒரு சில விஷயங்களை மட்டும் கேள்வி கேட்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுக்கிறேன், டெல்லி சூழல் எடுக்கிறேன்னா ரொம்ப ஈஸியானது, ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப எளிமையானது மட்டும் நான் கேள்வி கேட்குறேன். அதை மட்டும் நீ கமெண்ட் பண்ணிக்கணும். மீதி எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு டாபிக் 1-2 தான் கேட்பேன். நிறைய கேட்டால் அது ரிவிஷன் கிளாஸ் கிடையாது, அது கேள்வி வகுப்பு ஆயிரும். சரிங்களா? அதனால் இந்த ரிவிஷன் கிளாஸ் நான் எழுதி போடக்கூடியது ஒன்றுமே கிடையாது. நான் வாய்மொழியாக கதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குதா? படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு நினைவு இருக்குதா? ஐயோ இதை விட்டுட்டோமே, இதில் நம்ம வீக்காக இருக்கவே, இந்த பாயிண்ட் சொல்லும் போது நமக்கு மறந்துட்டு, இதெல்லாம் நீ மறந்துட்டேன்னா கொஞ்சம் ரிவிஷன், கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோ. சரியா? ஆனால் நீ ஜஸ்ட் வீடியோ பாரு, காதில் ஹெட்ஃபோனை போட்டோ அதை சும்மையா கேட்டுக்கிட்டே இருக்க போறேன், அவ்வளவுதான். ஓகேவா? நீ வேற எதுவுமே செய்ய போற, நோட்ஸ் எதுவுமே எடுக்க வேணாம். ஓகேவா? இது வந்து கிளாஸ் கிடையாது, ரிவிஷன் தான். ரைட், ஆரம்பிக்கலாமா? மொத்தம் நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறது பழங்கால வரலாறு வகுப்பு. இப்போ பழங்கால வரலாறு வகுப்பில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் பார்ப்போம். அடுத்து வந்து சங்ககாலம், தமிழ்நாட்டுடைய சங்ககால வகுப்பு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தம் சமண மதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்லவர்கள், தமிழ்நாட்டில் பல்லவர்களுடைய வகுப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் குப்தர்கள். இந்த 5 டாபிக்கு இன்னைக்கு இந்த வகுப்புல பழங்கால வரலாறு வகுப்புல வரும். அடுத்து இடைக்கால வரலாறு, டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் விஜயநகர பாமணி, லேட்டர் பாண்டியஸ், அதெல்லாம் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு கிளாஸ் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம். இடையில மட்டும் நான் 2 கொஸ்டின் கேட்கிறேன். ரொம்ப ஃபேமிலியர், ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கும். அதை மட்டும் நீ கமெண்ட் பண்ணிக்கோ. சரியா? கமெண்ட் பண்ற எப்படின்னு சொல்லிட்டு, இது வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைவா பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஓடிட்டே இருக்கும். கேட்குற கேள்விக்கு அப்படியே நீ வந்து என்ன சொல்லி கமெண்ட் பண்ணிடு. அப்படி இதை நான் வீடியோ தான் பார்த்தேன் அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கு 1, 2, 3 போட்டு எத்தனை கேள்வி கேட்டுனா அதுக்கு எல்லாம் நீ ஆன்சர் பண்ணிக்கோ. சரி? அதான் ஒரு டாபிக்ல 1-2 தான் கேள்வி கேட்க போறேன். ரொம்ப ஈஸியானதான். ஓகே, ஃபர்ஸ்ட் வகுப்பு ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம். இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்தது? சிந்து நதிக்கரையோரம் பாயிறதுனால இதுக்கு என்ன பேர் வந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் பேர் வந்தது. ஓகே, இதோடைய காலம் எடுத்துக்கிட்டோம்னா கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 3300 இருந்து 1900. நல்லா வச்சுக்கோ, 3300 இருந்து 1900 வரைக்கும் இதோடைய காலம். சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கற்காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம் நடந்தது. ஆனா நமக்கு வகுப்புல இதுல இருந்து நம்ம பாக்குறோம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்துடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா மெஹர்ஹர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் தோன்றுவதற்கு, அதான் தோண்டி, அது பூமி கிட்ட புதையா இருந்தது. அது எப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணி காமிச்சாங்க அப்படின்னா, ஒரு நாள் ரயில்வே ட்ராக் போட்டு இருக்கும் போது அங்க இடிபாடுகள் இருந்தது. அதை பார்க்கும்போது, அதை தோண்டி பார்க்கும்போது உள்ள மிகப்பெரிய நகரமே இருந்திருக்குது. அப்போ அதை தோண்டி பார்ப்பதற்காக ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. இது 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதை தோற்றுவித்தவர், இதோடைய முதல் சர்வே 2 ஒரே ஆள் தான், அலெக்சாண்டர் கன்னிகம். ஓகேங்களா? ரைட்டா? முடிஞ்சதா? அடுத்து அப்படியே சிந்துவெளி நாகரிகத்தில் வந்துட்டோம்னா, முன்னோடி சொல்லிட்டோம். அடுத்து இந்த சிந்துவெளி நாகரிகம் எவ்வளவு பெரிய அளவுக்கு பரப்பளவில் பறந்து விரிந்து இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது வந்து பறந்து விரிந்திருக்குது. கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல முக்கால்வாசி பாகிஸ்தானையும், இந்தியாவில் ஒரு கால்வாசி இந்தியாவையும், ஆப்கானிஸ்தான்ல ஒரு 5%, 10% ஆப்கானிஸ்தானையும், மொத்தம் 3 நாடுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்குது. இதோட எல்லை அப்படின்னு பார்க்கும்போது, வடக்கு எல்லையாக ஷோர்டுகை, ஆப்கானிஸ்தான்ல வடக்கு எல்லை, இந்தியாவை பார்த்தீங்கன்னா இருக்கும்ல ஆப்கானிஸ்தான், ஓகே, மேல டாப்ல வடக்கு எல்லையாக ஷோர்டுகை, மேற்கு எல்லையாக சுட்கோ ஜெண்டர், கிழக்கு எல்லையாக ஆலம்கீர்பூர், தெற்கு எல்லை நம்ம ஊர்ல தெற்கு எல்லைனா எங்க மகாராஷ்டிராவில் தைமாபாத். திருப்பி சொல்றேன்,
வடக்கு எல்லை ஷோர்டுகை, மேற்கு எல்லை பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல ஜுட்கோ ஜெண்டர், கிழக்கு எல்லை உத்தரப்பிரதேசத்துல ஆலம்கீர்பூர், தெற்கு எல்லை தைமாபாத். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ, மேட்ச்ல வரையும் கேட்பாங்க. சரிங்களா? ரைட்டா? எல்லையை பார்த்துட்டோம். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொத்தம் 6 பெரிய நகரங்கள் உள்ளன. என்ன நகரங்கள் தான் அப்படின்னா ஒரு சில நகரங்கள் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தோண்டி பார்க்கும்போது எந்த நகரம் முதலாக கண்டுபிடித்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குழு இருக்குது. ஆக்சுவலா சிந்து நாகரிகத்திற்கு இன்னொரு பெயர் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் சொல்றாங்க. அப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஹரப்பா என்ற நகரம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஹரப்பா என்ற நகரம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். அப்ப ஹரப்பானா என்ன சார் அர்த்தம்? ஹரப்பானா புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னது புதையுண்ட நகரம்? அதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். ஓகேங்களா? இதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புதையுண்ட நகரம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது எந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாவது கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். நம்ம பிசி அல்டிமேட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் சொல்லியிருந்தேன், எல்லாரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இந்திரன் பட சாங்ல வந்திருக்கும். அப்புறம் நீங்களே சொல்லியிருந்தீங்க அன்னியன் பட சாங்ல கூட வந்திருக்கும். ஆமா, ஓகே. மொஹஞ்சதாரோ ரெண்டாவது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம். இடிகாடுகளின் மேடு அப்படின்னு எதுக்கு அர்த்தம்? ஓகேங்களா? இது எங்க சார் இருக்குது? மொஹஞ்சதாரோ எங்க சார்? ஹரப்பா ராவி நதிக்கரையோட இருக்கும். இது சிந்து நதிக்கரையோட இருக்கும். மொஹஞ்சதாரோ. ரைட்டா? மொஹஞ்சதாரோடைய சிறப்பம்சம் என்னன்னா மொஹஞ்சதாரோ தான் மொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்களே மிகப்பெரிய நகரம். மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருக்குது. அதுல மொஹஞ்சதாரோ மிகப்பெரிய நகரம். கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் அளவுக்கு மிகப்பெரிய நகரம் மொஹஞ்சதாரோ. இங்கதான் நடன மங்கையோட சிலை கிடைச்சிருக்கும். அப்புறம் பூசாரி அரசனுடைய சிலை கிடைச்சிருக்கும் மொஹஞ்சதாரோ. வேற எந்த நகரம் சார் மிகப்பெரிய அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமான நகரம், வணிகம் செய்த நகரம், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம். இது லோத்தல். முடிஞ்சு போச்சு. ஓகே, குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுக நகரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, துறைமுகம் அப்படின்னா கப்பல் கெட்டும் தளம் நகரம். எது கேட்டாலும் ஒரே ஆன்சர் என்னதான் அப்படின்னா லோத்தல். ஓகே, முடிஞ்சு போச்சு. எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. முடிஞ்சு போச்சா? கப்பல் கட்டும் துறைமுகம் சொல்றாங்க. துறைமுக நகரம் லோத்தல். முடிஞ்சு. வேற என்ன ஊர் தான் இருக்கு சார் அப்படின்னா தோலவீரா இருக்குது. அதுவும் குஜராத்ல இருக்குது. அடுத்து காலிபங்கன், ரொம்ப முக்கியமான ஊர். காலிபங்கன் ஒரே ஊர் தான். சரிங்களா? இது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. அடுத்து மிகப்பெரிய தானிய களஞ்சியம் கிடைச்ச ஒரு ஊர் என்னன்னா ராக்கி ஹரி. அது எங்க இருக்குது அப்படின்னா பஞ்சாப், சரி ஹரியானால இருக்குது. ஓகே, ராக்கி ஹரி ஹரியானா. முக்கியமான ஊர்களை நம்ம 9th புக்ல அந்த பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க எந்தெந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம முக்கியமான நகரங்களை சொல்லிட்டோம். 6 பெரிய நகரங்கள் இருக்குது. சரி சார், பெயர் சொல்லிட்டீங்க, நகரம் சொல்லிட்டீங்க. எப்படி சார் இருந்தது அங்க? ஊர்கள் எப்படி இருந்தது, எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க, அதான் பார்க்கலாம். சரி, ஊர்கள் நகரம் எப்படி இருந்தது, நகரத்தோட கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு அதான் வச்சுக்கோ. கேள்வி கேட்பாங்க. சட்டக வடிவில் அமைந்துள்ளன. நகரம் எப்படி இருந்தது? சட்டக வடிவம், கிரிட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இந்த தெரு ரைட் அப்படி கரெக்டா கட்டான இந்த தெரு கரெக்டா கட்டாதான். அதாவது அந்த செங்கோணம் கோணமா இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கரெக்டா கட்டா இருக்கும். ஓகேங்களா? சட்டக வடிவில் இருக்கும். தெருக்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக தெருக்கள் பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கும். எல்லா வீடுகளிலும் பாதாள சக்கரை வசதி இருக்கும், குப்பை தொட்டி வசதி இருக்கும், எல்லாமே கொடுத்திருப்பாங்க. வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக வீடு இருக்கும். சுட்ட செங்கற்களால் பயன்படுத்தி இருப்பாங்க செங்கற்கள் எல்லாருமே. ரைட். வேற என்ன சார் இருந்தது? மக்கள் எல்லாரும் பொதுவாக ஒரு சமய பண்பாட்டிற்காக பெருங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்தது. என்ன கான்செப்ட்? பெருங்குளம். நம்ம ஊர்ல இப்ப தெப்ப குளம் சொல்றோமா, அங்க பெருங்குளம். அதுல இயற்கை தாரை கொண்டு பூசியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குளத்துக்குள்ள இருந்து நீர் கசியாம இருப்பதற்காக இயற்கை தாரை கொண்டு அதை பூசியிருப்பாங்க. செவுத்துகள் தான். சரிங்களா? பெருங்குளம். மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் இருந்தது. கூட்டு அரங்கம் கூட இருந்தது. மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டது. இது நகரத்தோடைய கட்டமைப்பு பார்த்துட்டோம். அடுத்து மக்கள் என்ன சார் செஞ்சாங்க? மக்கள் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் என்ன வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மெயினா அதாவது முதன்மை தொழில் அறியப்படவில்லை அப்படின்னு கொடுத்திருந்தாலும் 6th கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தாலும் மெயினா அவங்க என்னதான் பண்ணாங்கன்னா விவசாயம், வேளாண்மை தான் முதன்மை தொழில். அவங்களுடைய முதன்மை பயிர் என்ன பயிர் கேட்பாங்க? கோதுமை முதன்மை பயிர். அது அல்லாம நெல், பார்லி, பருத்தி அதை கொண்டு விளைவிச்சாங்க. ஆனா கரும்பை பயிரிடவில்லை. வச்சுக்கணும், கரும்பை பயிரிடவில்லை. ஓகேங்களா? இது முதன்மை தொழில். இது அல்லாம வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்ச்சிருப்பாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுல மாடு தான் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா ஜெபு என்று கூப்பிட்டாங்க. எப்படி சொல்றாங்க? ஜெபு என்று சொல்றாங்க. மாடுகளை ஜெபு என்று அழைத்தார்கள். முடிஞ்சு போச்சா? ரைட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மாடு ஜெபு சொல்றாங்க. முதன்மை தொழில் பார்த்து முடிச்சிட்டா. விவசாயத்திலேயே இரட்டை பயிரிடுதல் முறை புக்லேயே இருக்குது. புக்லேயே இருக்கக்கூடிய பாயிண்ட், விவசாயத்துல இரட்டை பயிரிடுதல். அதாவது ஒரு தடவை நெல், ஒரு தடவை கோதுமை, ஒரு தடவை பார்லி, ஒரு தடவை கோதுமை, இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ என்னது? இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினாங்க. சரிங்களா? ரைட். அப்போ சிந்து நேரத்தில் விவசாயம் எப்படி பண்ணாங்க பார்த்தோம். சரி, சிந்து நேரத்தோட எழுத்து முறை எப்படி இருந்தா சித்திரை எழுத்து முறை அப்படின்னு சொல்றாங்க. என்ன எழுத்து முறை? சித்திரை எழுத்து முறை. வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இடது பக்கத்துல இருந்தோம், பின்பு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாகவும் ஜிக்ஸாக் இப்படி
அப்படி சிக்ஸாக், வலதுல இருந்து இடது, பின்பு இடதுல இருந்து வலது, இந்த மாதிரி மாறி 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 வந்துகிட்டே இருக்கு சித்திரை எழுத்து முறை. ஓகேங்களா? மக்கள் வந்து சாப்பிட்டாங்க, அதான் சாப்பிட்டாங்க மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அதான் உணவு பயிருக்காக வேளாண்மை செஞ்சாங்க, கால்நடை மேய்த்தாங்க. அப்படியே நம்ம இங்க வந்துட்டு அணிகலன்கள், ஆண்கள் பெண்கள் இருவருமே அணிகலன்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க. சமய நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கை இருந்தது, இயற்கையை வந்து கடவுளை வழிபட்டாங்க. அதான் ஓடக்கூடிய ஆடு மாடு கோழி, அப்புறம் வந்து பாம்பு, அப்புறம் வந்து மரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பறவை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், இந்த மாதிரி இயற்கையை கடவுளை கும்பிட்டாங்க. சிலை கிடையாது, கோவில் வழிபாடு கிடைக்கிற ஆதாரம் மெயினாக கிடைக்கிற பூசாரி அரசனுடைய சிலை மொஹஞ்சதாரோல கிடைச்சது. ஓகேங்களா? ரைட். இது வந்து சிந்து நாகரிகம். ஓகேங்களா? சிந்து நாகரிகம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஏஎஸ்ஐ சொல்லிட்டோம், அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, நகரங்களுடைய பெயர் சொல்லிட்டோம். ஓகேங்களா? என்ன தொழில் புரியுறாங்க சொன்னோம். அப்படியே காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து வெளி நாகரிகம் அறிய தொடங்கியது. எப்படி அறிய தொடங்கியது? நிறைய காரணம் சொல்றாங்க. ஓகேவா? வெள்ளம் வந்திருக்கலாம், வறட்சி ஏற்பட்டிருக்கலாம் சொல்றாங்க. ஆனா மேஜரா நம்பக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆரிய படையெடுப்பு. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல என்ன உருவாகுதுன்னா ஆரியர்களுடைய வரலாறு உருவாகுது. அதனால ஆரியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆரியர்களுடைய படையெடுப்பு பொறுத்த வரைக்கும் இவங்களை இந்த மக்களை அழிச்சிட்டு ஆரியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். முடிஞ்சதா? ரைட். இது வந்து சிந்துவெளி நாகரிகம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்துல ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் கேள்வி கேட்கக்கூடிய பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுல இருந்தே கூட இப்போ நம்ம சொன்னதுல இருந்தே கூட கேள்வி வைக்கிறேன், அதில் கூட நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்துடைய முன்னோடி என்றால் எந்த ஊர்? ஓகே, சிந்துவெளி நாகரிகத்துடைய முன்னோடி எந்த ஊர்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டு கொஸ்டின் சொல்லிட்டு சிந்துவெளி நாகரிகத்தில் இதோட சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சது. ஓகேங்களா? ரைட். நான் வேற எதுவும் அதிகபட்சம் விட்டுருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? சீக்வன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. எந்தெந்த ஊர் முக்கியம், என்ன எல்லை முக்கியம், எந்தெந்த நாடுகளில் பரவி இருந்தது சிந்து நதி கரையோரம், அப்புறம் வந்து எப்படி தான் மக்கள் வாழ்ந்தாங்க, சட்டக வடிவம், எஸ் வடிவ ஜாடி பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? மண்பானைகளை பயன்படுத்தினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு நிற மண்பானைகளை பயன்படுத்தினாங்க. இது எல்லாமே பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, சிந்துவெளி நாகரிக மக்களுடைய வரலாறு நம்ம முடிச்சாச்சு. அப்படியே எடுத்து போனோம்னா சங்ககாலம் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சங்ககாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு சங்ககாலத்தில் வந்து நம்ம 6th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 3 ஊரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒன்று பூம்புகார், அப்புறம் வந்து இன்னொன்று மதுரை, இன்னொன்று காஞ்சிபுரம். அதை வச்சு சின்னதாக சொல்லிடுறேன். ஓகே, பூம்புகார் பொறுத்த வரைக்கும் இது பூம்புகார், காவிரிப்பட்டினம், புகார் நகரம் என்று சொல்லக்கூடியது சோழர்களுடைய நகரமாக இருக்கக்கூடியது பூம்புகார். சரிங்களா? இது வந்து பட்டினப்பாறை நூலில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. நிறைய இறக்குமதி ஏற்றுமதி வந்து நிறைய நடந்திருக்கும். பூம்புகார் ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கும். இப்போ அது இல்லை, அழிஞ்சு போச்சு. கடற்கோளால் வந்து அது மூடப்பட்டு விட்டது. பூம்புகார். ரைட். அப்படியே இது பூம்புகாருடைய நகரம். அடுத்து அப்படியே இங்க வந்துட்டீங்கன்னா மதுரை நமக்கு தெரியும், ஃபேமஸான ஒரு நகரம். இப்போ இருக்குது. அந்த காலத்துல கூடல் நகரம் சொல்லுவாங்க. பாண்டியர்களுடைய தலைநகரமா இருக்கக்கூடியது மதுரை தான். ஓகேங்களா? சங்கம் வச்சிருந்தாங்க மதுரையில. ஓகே, தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மதுரையை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் நகரம் சொல்றாங்க. கன்ஃபியூஸ் கூடாது. கோவில் நகரம் மதுரை, கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிவா? தெளிவா சொல்லிட்டேன். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ். மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, பாண்டியர்களோட தலைமையகம் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்புறம் சிலப்பதிகாரத்துடைய மீன் கதை மதுரையில் நடந்திருக்கும். இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது நாலங்காடி அல்லங்காடி சொல்லிட்டு 2 அங்காடிகள் இருந்திருக்கு. அங்காடினா கடை, நாலங்காடி நாள் அப்படின்னா பகல் நேரம் முழுவதும் இருக்கக்கூடியது நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரம் முழுவதுமாக இருக்கக்கூடியது அல்லங்காடி. இதுதான் நாலங்காடி அல்லங்காடி. சரிங்களா? ரைட். இதெல்லாம் மதுரை நகரம். கூடல் நகரம் என்ற வேறு பெயர் இருக்கும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பாண்டியர்கள் தொழில் பண்ணி இதெல்லாம் மதுரையை பற்றி முடிஞ்சது. அப்படி காஞ்சி வந்துட்டு 2 முக்கியமான நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் சொல்லியிருப்பாரு. என்று நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் சொல்லியிருப்பாரு. அடுத்த பாயிண்டாக கல்வியில் கரையில்லாத காஞ்சி. எப்படி? கல்வியில் கரையில்லாத காஞ்சி. ஏன்னா அங்கே வந்து காஞ்சியில நிறைய மடாலயங்களும் கல்வி செழித்தவங்க இருக்கும். கல்வியில் கரையில்லாத காஞ்சி சொல்லிட்டு திருநாவுக்கரசு சொல்றாரு. ஓகேங்களா? காஞ்சி. ஓகேங்களா? பிற்காலத்தில் காஞ்சி வந்து பல்லவர்களின் நகரமாக இருந்தது. பின்னாட்கள் அது ஃபேமஸ் ஆனதா காஞ்சிபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பல்லவர்களுடைய தலைமையகமாக இருந்திருக்குது காஞ்சி. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேற என்ன சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஸ்டேட்மெண்ட் காளிதாஸ். அப்புறம் வந்து யுவான் சுவாங் வந்திருப்பாரு. சீன புத்த சமய பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் வருகை புரிந்திருப்பார். இது ரொம்ப முக்கியமானது. சீனா பயணி வெளிநாடுகளிலிருந்து நம்ம ஊர் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? சமஸ்கிருத நூல்கள் நிறைய எங்கே படைக்கப்பட்டது, தமிழ் நூல்கள் நிறைய படைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ரைட். காஞ்சிபுரம்.
அப்படியே சங்ககாலம் வந்திருந்தீங்கன்னா அதுல 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது சோழ நாடு சோறுடைத்து, ஈஸியானது தான். ஓகே, மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, ஏன்னா முத்து ஃபேமஸ், கொற்கை ஊர்ல முத்து குடித்தல் ஃபேமஸ். ஓகேங்களா. அப்புறம் சேர நாடு வேலமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வேலமுடைத்துனா யானை அதிகமாக இருக்கும், வேலம்னா யானை. ஓகே, யானை அதிகமாக இருக்கும். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, என்னது சேர நாடு வேலமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சங்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவேந்தர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் வந்து கடையேழு வள்ளல்கள் 7 பேரும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ மூவேந்தர்கள் யாரு? சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்ப சேர சோழ பாண்டியர்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 6th நினைக்கிறேன், ஐ திங்க் 6th 9th இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் பிடிச்சிங்கன்னா சங்காலம் மேக்ஸிமம் முடிஞ்சது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய சின்னம். ஓகே, நான் வரிசையா சொல்றேன் எல்லாருடைய சின்னம். ஓகே, சேரர்களுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு இருக்கும். ஓகேங்களா, நீங்க இமேஜ்லேயே பாருங்க, வில்லு அம்பு இருக்கும் சேரர்களுடைய சின்னம். அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாண்டியர்களுடைய சின்னம் இரட்டை மீன். நிறைய பேர் மீன் சொல்றீங்க, கிடையாது, இரட்டை மீன் தான் பாண்டியர்களுடைய சின்னம். ஓகே, அடுத்து வந்து சோழர்களுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி, டைகர். ஓகேங்களா, அது சோழர்களுடைய சின்னம். அப்புறம் வந்து எல்லாரும் என்ன மாலையை சூடுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலையை சூடுவார்கள், சோழர்கள் அத்திப்பூ மாலையை சூடுவார்கள், சேரர்கள் பனம்பூ மாலையை சூடுவார்கள். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? சின்னம் சொல்லிட்டோம், மாலை சொல்லிட்டோம். அடுத்து தலைநகரம். தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்களுடைய தலைநகரம் சொல்லிட்டோம், மதுரை. பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடியது மதுரை. அடுத்து வந்து சேரர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடியது, சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. ஓகே, கரூர் இருக்கக்கூடிய வஞ்சி சொல்லுவாங்க. சோழர்களுடைய தலைநகரமாக புகார், அதுதான் பூம்புகார் நான் சொல்லியிருந்தோம்ல, அது வந்து தலைநகரமாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் தலைநகரம். மாலை. அப்புறம் வந்து சின்னம் சொல்லிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை பரப்புறது பாண்டிய நாடு வந்து தெற்கு பகுதி. ஓகே, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, இதெல்லாம் வந்து பாண்டியர்களுடைய ஊர்கள். ஓகேங்களா. சோழர்களுடைய ஊர் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அப்படியே சென்ட்ரல் இந்தியா, தமிழ்நாட்டுடைய சென்ட்ரல் பகுதி. ஓகேங்களா, காவிரி ஆறு பாயக்கூடிய பகுதி சோழ நாடு. அப்படி இந்த சைடு சேர நாடு வந்துக்கிட்டீங்கன்னா கேரளாவுடைய பகுதியும் தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி இருக்கும். சார் அப்போ நீங்க இருக்கீங்களே வேலூர், அது எந்த ஊர் சார் அப்படின்னா அது பல்லவ நாட்டில் வந்துடும். வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இந்த பெல்ட் எல்லாமே பல்லவ நாட்டில் வந்துடும். சரி, பல்லவ எல்லாமே நம்ம கடைசி நடத்துவோம். சரிங்களா, ரைட். இதுதான் வந்து சங்க காலத்தில் இந்த டேபிள் போட்டு விட்டுருப்பாங்க. துறைமுகம் பார்க்கணும், துறைமுகம் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா, துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கு முசிறி, பாண்டியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொற்கை, ரொம்ப முக்கியமானது. கொற்கைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கிட்ட சொல்லுவாங்க. சோழர்களுக்கு பூம்புகார். ஓகே, சோழர்களுடைய தலைநகரம் வந்து பூம்புகார் சொல்லிட்டேன், கிடையாதுப்பா, உறையூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சோழர்களுடைய தலைநகரம் பூம்புகார் சொல்லிட்டு, பூம்புகார் கிடையாது, உறையூர். சோழர்களுடைய துறைமுகம் தான் என்னது? பூம்புகார். சரிங்களா, ரைட்டா? 3 பேருடைய துறைமுகம், மாலை, சின்னம், தலைநகரம் சொல்லிட்டோம். ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்ல அவங்க ரூல் பண்ணாங்க பார்த்துட்டோம். இப்போ சங்ககாலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 சங்கங்கள் வந்து நிறைந்திருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது வந்து நூல்கள், கொஞ்சம் தமிழ் நூல்களாக இருக்கும். ஓகேங்களா, சிலப்பதிகாரம், அப்புறம் அந்த 50 காப்பியம், ஓகே, தொல்காப்பியம் தமிழ் பழமையான நூல். ஓகேங்களா, அப்புறம் வந்து அந்த குமரிகண்டம் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கும். கொஞ்சம் தமிழ் ரிலேட்டடாக இருக்கும், நீங்கள் தமிழே படிச்சுக்கலாம். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே சங்க காலத்துடைய வரலாறு சேர சொல்லப்படுது. சரி, இது அல்லாம கடையது வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து நம்ம தமிழை படிச்சிருக்கோம். ஆய், பேகன், நல்லி, காரி, ஓரி, பாரி. ஓகேங்களா, இவங்க எல்லாருமே கடையது வள்ளல்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, இது ஃபேமஸானது ஒரு சில பேர். ஃபார் எக்ஸாம்பிள் மயிலுக்கு போர்வை போட்டியவர் பேகன். ஓகே, அதிகமான வந்து அவ்வைக்கு நெருக்கணி இந்தவன் ஔவையார். இந்த மாதிரி ஒரு சில அவங்களுடைய கொடை வள்ளல் மூலமாக அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரபலம் அடைந்தார்கள். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொன்னேன் சங்ககாலம். ஓகேங்களா, அப்போ என்ன முடிஞ்சது? நம்மளுடைய இவர் சிந்து நாயகம் முடிஞ்சது, சங்ககாலம் முடிஞ்சது, தமிழ்நாட்டுடைய வரலாறு பொறுத்தவரைக்கும். அடுத்து சமணம், பௌத்தம் படிக்கணும். ஓகேங்களா, சமணம் பௌத்தம் பற்றி ரொம்ப சின்னது தான், ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்கறது தான், ரொம்ப பேசிக்கானதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே, அதிகமாக கேள்வி கேட்கறது கிடையாது. இப்போ பேசிக்கானது அப்படின்னு சொல்லும்போது சமண மதம், பௌத்த மதம் ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் துவங்கினது? ரெண்டுமே சமகாலத்தை சேர்ந்தது தான். ஆனால் எது ஃபர்ஸ்ட் துவங்கினது அப்படின்னா சமண மதம் தான் ஃபர்ஸ்ட் உருவானது. ஓகே, சமண மதத்தை உருவாக்குனது மகாவீரர் அப்படி சொல்லவே கூடாது. சமண மதத்தை உருவாக்கியது 24 தீர்த்தங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா? அதே மாதிரி சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்கரர் இருப்பாங்க. ஓகே, முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். ஓகேதா, 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர். ஓகே, 24வது தீர்த்தங்கரர் கடைசி தீர்த்தங்கரர் அழைக்கப்படுகிறதுதான் மகாவீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாவீரர் எப்பவும் சத்திரிய வம்சத்துல அரச குடும்பத்தில் பிறந்தவர் தான். மகாவீரருடைய தலைமை சீடர் யாருன்னு கேட்பாங்க. மகாவீரருடைய தலைமை சீடர் யாருன்னு சொல்லுவாங்க? கௌதம சுவாமி. சரிங்களா, அவர் எழுதி வச்சிருக்க அந்த தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதி வைத்த ஒரு தொகுப்புக்கு பெயர் தான் ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. ஓகே, மகாவீரருடைய மொத்த தொகுப்பு. ரைட், முடிஞ்சதா? அடுத்து போகலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா மகாவீரரை பொறுத்த வரைக்கும் இவங்க மகாவீரருங்கிறது சமண மதத்தை தோற்றுவித்தாங்க. சமணம் ஓகேங்களா, சமஸ்கிருத சொல்லியிருந்தா ஜீனா என்ற சமஸ்கிருத சொல்லியிருந்தா உருவாயிருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சமண மதம் பின் நாட்களில் மகாவீரருக்கு அப்புறம் வந்து ஆக்சுவலாக சமண மதத்தை வந்து பௌத்த மத அளவுக்கு ரொம்ப பிரபலம் அடைந்திருக்காது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில மன்னர்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரகுப்த மௌரியா, ஓகே, மௌரிய வம்சம் தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியா பின்பற்றியிருப்பார். அவரும் அவருடைய ஒரு சமய துறவி பத்ரபாகு, ஓகே, 2 பேரும் சேர்ந்து கர்நாடகா வரைக்கும் வடக்கு இருந்து உண்ணாநோம்பு இருந்து இறந்து போயிருப்பாங்க. சமண மதத்துடைய கொள்கையே அதுதான். ஓகே, பத்ரபாகு. ரைட், இது சமண மதம். சமண மதம் தமிழ்நாட்டில் பரவி இருந்ததா? அநியாயம் தமிழ்நாட்டில் பரவி இருந்தது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் கோவில்பட்டியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுகுமலை, ஓகேங்களா, சமண கோவில், பாறை குடைவரை கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் போன வாரம் தான் எங்கள் சொந்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு போயிட்டு வரும்போது நாகர்கோவிலுக்கு டூரிஸ்ட், நாகர்கோவிலுக்கு தீபாவளி லீவு, ஓகே, நாகர்கோவில் சுற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது அங்கே எதிர்ச்சியாக பார்க்கும்போது என்ன பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி பார்க்கும்போது ஒரு பிளேஸ் இருக்குது நாகர்கோவிலில் சித்தாரது மலைக்கோவில் அப்படின்னு இருக்குது. என்னடா இருக்குது நமக்கு தெரியாமனா சுற்றி பார்த்துருக்கோம், ஆனால் இந்த இதுக்கு இடம் கேள்விப்பட்டதே இல்லை. சித்தாரது மலைக்கோவில், பாறை குடைவரை கோவில் சொல்கிறாங்க. எவ்வளோ பாடைவரை கோவில் படிச்சிருக்கோம், ஆனால் இதை படிச்சது இல்லை, கேள்விப்பட்டதே பார்க்கும்போது அது போய் பார்த்தா அது வந்து பார்த்தா ஒரு சமணர் கால ஒரு என்ன சொல்றது சமணர் கால ஒரு கோவில், ஒரு பாறையை குடைந்து கோவிலா கட்டி வச்சிருக்காங்க. இடத்துக்கு போய் பாட்டே வந்தோம். ஓகே, பாறைகள்ல மகாவீரனுடைய உருவம் அப்புறம் அங்க சைடுல நிக்கிற மாதிரி நிறைய உருவங்கள் பிடிச்சிருக்காங்க. பாறையை குடைஞ்சு அது பாறைக்குள்ள குடைஞ்சே ஒரு கோவில் கட்டி கருவறை கட்டியிருக்காங்க. ஆனா கோவில் வந்து எப்போ ஓப்பனா இருக்காது, க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. உள்ளேயே வந்து மகாவீரனுடைய சிலையும் பகவதி அம்மனுடைய சிலையும் நாகர்கோவில் இருந்திருக்குது. ஓகேங்களா, நாகர்கோவில் இருந்து தக்கலை அது பக்கத்துல இருக்குதாம, கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, சித்தாரது மலைக்கோவில். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல சமணர்கள் இன்னமும் இருந்திருக்காங்க. ஒரு காலக்கட்ட மன்னர்களும் அல்லது அங்க இருக்கிற சின்ன சின்ன பணக்காரர்களும் அதை பேட்ரேட் அதை பிரபலப்படுத்தி கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்போ நான் நாகர்கோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். திருநெல்வேலி கோவில்பட்டியில் இருக்குது. இவர் மதுரையில கீழக்குயில்குடி, ஓகே, சமணர் பாண்டவர் படுக்கைஸ்வரர் சமணர் குகை, ஏகப்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் சமண மதம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது. இன்னும் செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கு இன்னும் சமணர்கள் இருந்திருக்காங்க. நம்ம கூட கிளாஸ்ல பேசியிருந்தோம், உங்களுடைய வகுப்பு ஆஃப்லைன் கிளாஸ்ல பேசும்போது நான் பசங்க சொல்லியிருந்தேன், செஞ்சி ஏரியா இருக்கவங்க கண்டிப்பா பார்த்துருக்கேன் சொல்லும்போது ஒரு பையன் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. சமணர்கள் இன்றாலும் வாழ்றாங்க, சரிங்களா. ஆனா அந்த டைம் இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ உண்மையா சமணர் மதத்தோடைய கொள்கைங்கிறது வேற. ஓகேங்களா, பிறக்கணும், வாழணும், அனுபவிக்கணும், அப்புறம் போய் நாட்களில் உண்ணாநோம்பு இருந்து செத்து போகணும். அதுதான் வந்து சமண மதத்தோடைய கொள்கையா இருந்தது. இதெல்லாம் பின்பற்ற முடியுமா? ரொம்ப கஷ்டம் சார். ஆமா, உண்மைதான். ஓகேங்களா, நம்மளால ரொம்ப பின்பற்ற முடியாது. அப்போ அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பின் நாட்கள்ல நமக்கு எப்பவும் தெரியும் ஒரு விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டோம், நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் பின் நாட்கள்ல சமண மதம் மகாவீரருக்கு அப்புறம் ரொம்ப காலத்துல அது 2 பிரிவுகளாக பிரிந்தது. திகம்பரர்கள், ஸ்வதம்பரர்கள் அப்படின்னு சொல்லி பிரிந்தது. திகம்பரர்கள் யாருன்னா உண்மையா மகாவீரர் என்ன போதனை செஞ்சாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. புலால் உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா, எந்த உயிரின் துன்பத்தை விதைக்கக்கூடாது. இவங்க கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்க. எப்ப சாவட முடியாதுப்பா, யாரு சுதம்பரா, சாவட முடியாது, உயிர் வாழலாம், உண்ணாநோம்பு ஏதாவது கொஞ்ச நாள் இருக்கலாம், ஓகேவா, அது பேர் என்ன, புலால் வேணா உண்ணாம இருக்கலாம், சார் சாப்பாடே சாப்பிடாமலாம் எங்களால் இருக்க முடியாது. சுதம்பரம் மாத்திக்கிட்டாங்க. திகம்பரார் மெயினா ஆடை அணியாதவர்கள், மகாவீரருடைய கொள்கைகள். சுதம்பரர்கள் வெள்ளை நிற ஆடையை மட்டும் அணிவார்கள். சமணர்கள் தான் சுதம்பரர்கள் வந்து வெள்ளை நிற ஆடையை மட்டும் அணிவார்கள். ஓகேங்களா, இதான் வந்து சமண மதம். சமண மதத்தில் 2 மாநாடு மட்டும்தான் நடந்திருக்கும். ஓகேங்களா, சமண மதத்தோடைய வரலாறு இவர்தான். மேற்படி சமண மதம்ங்கிறது பெரிய அளவுக்கு வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. கௌதம சாமி சொல்லிட்டேன். ஓகே, ரைட், அப்படியே வரலாம். ஓகேதா, ஒரு சில பாயிண்ட் நான் வேகமாக சொல்லும்போது மேபி ஏதாவது ஒரு சில பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் முக்கியமானது ஓவரால் நான் கவர் பண்ணிடுறேன், சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்து புத்த மதம். புத்த மதத்தை தோற்றுவித்தது வந்து நம்ம அங்கே இருக்கிற மாதிரி நிறைய பேர் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான், கௌதம புத்தர். ஓகே, நேபாள நாட்டத்தில், நேபாள மாவட்டத்தில் லூம்பினி தோட்டத்தில், நேபாளம் நாடுல லூம்பினி தோட்டம் என்ற பகுதியில் பிறந்தவர் இந்த புத்தர். ஒரு அரசு குடும்பத்தில் தான் பிறந்தார். வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் பொத்தி அவங்க அம்மா அப்பா பாதுகாத்துருப்பாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்து நிறைய விஷயத்தை பார்க்கும்போது அவர்களும் நிறைய யோசிங்க துன்பம் வருது. ஓகே, அப்போ சொல்றாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஓகேங்களா, அப்போ என்ன செய்யணும், ஆசையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் புத்தர் சொல்லிட்டாரு. இந்த கால சாமியார்கள் என்ன சொல்றாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. யாரும் தெரியும், ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பல, அத்தனைக்கும் ஆசைப்படு சொல்லியிருப்பாங்க. இது அந்த காலம் இந்த காலம் சாமியார்கள். ஓகே, விசஸ். ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்போ
அப்போ வந்து ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் சொல்லிட்டு சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் யார்? புத்தர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்பா. சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் புத்தர். சரிங்களா? ஒரு 49 நாள் தான் அந்த போதி மரத்துக்கு அடியில வந்து தான் ஒரு அரச மரத்துக்கு அடியில வந்து முக்தி அடைந்தார். 49 நாள் முக்தி அடைந்தார். அதுக்கப்புறம் அது போதி மரம் என்று அழைக்கப்பட்டது. அப்புறம் வந்து முக்தி அடைந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார். அவருடைய முதல் சொற்பொழிவு தர்ம சக்கர பரிவர்த்தனா என்று அழைக்கப்படுகிறது. வாரணாசி மான்கள் பூங்காவில் வச்சு நடக்கிறது. ஓகேங்களா? வாரணாசி மான்கள் பூங்காவில் வச்சு அவருடைய முதல் சொற்பொழிவு நடக்கிறது. ஓகேங்களா? புத்தர். ஓகே, புத்த மதம். ஓகே, புத்த மதம் வந்து நல்ல பிரபலம் அடைகிறது. நிறைய மன்னர்கள், அசோகர், கனிஷ்கர், நிறைய மன்னர்கள் வந்து புத்த மதத்தை பின்பற்றுறாங்க. எப்பவும் போல அங்க மாதிரி இங்கேயும் நாட்கள் போக 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 அவர் இருக்கும் போதே புத்த மதம் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பரவிட்டு. இப்போ எடுத்து பாருங்களேன், புத்த மதம் இலங்கையில் இருக்கு, சீனாவில் இருக்கு, ஜப்பான் இருக்கு, தாய்லாந்து இருக்கு, எல்லா நாடுகளையும், மேற்காசிய நாடுகள் எல்லா நாடுகளையும் மதம் இருக்குது. காரணம் என்ன? அவங்களுடைய கொள்கைகள் மிகப்பெரிய அளவுக்கு பரவிருக்கு. ஆனால் நாட்கள் போக போக புத்த மதம் இரண்டாக பிரிவுற்றது. என்னவா பிரிவுற்றது? ஹினயனா, மகாயனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிவுற்றது. ஹினயனா என்ன சொல்லுவாங்க? உண்மையாவே புத்தர் என்ன ஃபாலோ பண்ண சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சிலை வழிபாடு கூடாது, புலால் உண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஹினயனா ஃபாலோ பண்ணாங்க. ஆனா மகாயனா புத்தர் என்ன சொன்னாரு? சிலை வழிபாடு கூடாது, சிலைக்கு பூ அபிஷேகம், பால் அபிஷேகம் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா மகாயனா என்ன பண்ணாங்க? புத்தருக்கே சிலை வச்சு கும்பிட்டான். முடிஞ்சு போச்சு. ஓகே, எப்படி? ஓகேவா? நீ சிலை தான் வைக்கூடாதுன்னு சொன்னேன், வேற சமயம் வைக்கக்கூடாது, உனக்கு வைக்கூடாதுன்னு சொல்றீங்க, புத்தருக்கே சிலை வைப்போம். முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர் நடக்குது, பெரியார் சிலை வைக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பெரியாருக்கே சிலை இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். முடிஞ்சு போச்சு. எனவே இருக்கட்டும். மகாயனா என்ன பண்ணாங்க? புத்தருக்கே பெரிய அளவுக்கு சிலை. நம்ம ஊர்ல பெருமாள் எப்படி படுத்திருப்பாரோ அதே மாதிரி புத்தருக்கும் சிலை தான் வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல. இது புத்தரை வந்து எப்படிதான் வழிபட்டாங்கிறதுக்கு புத்தரை வந்து இப்படிதான் வழிபட்டாங்க சொல்லிட்டு மகாயன பிரிவு. மொத்தம் 4 மாநாடு நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நான் முதலையே சார்ட்டு சொல்லியிருப்பேன். ராஜா கையை வச்சா பாட்டி போனதுல காஷ்மீருக்கு. ஓகே, எப்படி? ராஜா கையை வச்சா பாட்டி போனதுல காஷ்மீருக்கு. ராஜகிரகம் முதல் மாநாடு, ராஜா கையை வச்சா ஓகே வைசாலி 2வது மாநாடு, பாடிதை புத்திரா 3வது மாநாடு, காஷ்மீர்ல 4வது மாநாடு கனிஷ்கர் நடத்திருப்பாரு, 3வது மாநாடு அசோகர் நடத்திருப்பாரு. முடிஞ்சு போச்சா? மொத்தம் 4 மாநாடுகள். 5வது மாநாடு நடக்கும். அது வரலாற்று பிரிவு கிடையாது, மியான்மர் பர்மால வச்சு நடக்கும். ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்து நம்ம ஊர்ல புத்த மதத்தை பற்றி. புத்த மதம் தமிழ்நாட்டில் இருக்குதா? எஸ், அப்கோர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்க, தமிழ்நாடு இந்த புதுக்கோட்டை மாவட்ட சித்தன்ன வாசலில் பாறை ஓவியங்கள், புத்த மத ஓவியங்கள் நிறைய இருக்குது. புத்த மதம் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் புத்த மதம் அதிகமாக பரவி இருக்குது. அதுக்கு சமண மத அளவுக்கு இவங்க கஷ்டமான கொள்கைகளை பின்பற்றுறது. அதுதான் உண்ணாம இருக்கணும். ஓகே, அப்படிதான் இல்லை. இப்போதான் நீங்க சைனா, ஜப்பானு இதெல்லாம் போனீங்கன்னா கழுது என்னென்னமோ சாப்பிட்றான். பர்மாக்கெல்லாம் நாய்க்கறி தான் சாப்பிட்றான், பாம்புக்கறி தான் சாப்பிட்றான், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? புத்தர் சொல்லிட்டு போனாரு புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? இப்போ அவங்க அடிச்சு விடுவாங்க எல்லாத்தையும். ஓகேவா? இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க அவங்கள. ஓகே, முடிஞ்சதா? இதுதான் வந்து புத்த மதம். புத்த மதத்தில் மேற்படியா எஸ் இதா பாயிண்ட் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? சங்க காலத்தில் இதுல 2 கேள்வி கேட்டுறேன், ஆன்சர் கமெண்ட்ல பண்ணிடுங்க. சிந்து நாளுக்கு 2 கேள்வி கேட்டேன். சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் சோழர்களுடைய தலைநகரம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோழர்களுடைய தலைநகரம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சங்க காலத்தில் 2வது கொஸ்டின், கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ற கூற்றை கூறியவர் யார்? ஓகே, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்ற கூற்றை கூறியவர் யார்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடத்தணும்? சமணம் பௌத்தம் நடத்திருந்தோம். ஓகேங்களா? சமண மதத்துடைய மகாவீரருடைய தலைமை சீடர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. பௌத்த மதத்துல புத்தர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நான் சொன்னேன், ஒரு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார் சொன்னேன். ஓகேங்களா? எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அந்த இதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து சமணம் பௌத்தம். இப்போ அடுத்து வந்து நம்ம குப்தர்கள் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம குப்தர்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? குப்தர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சிந்து நாகரிகம் முடிந்ததுக்கு அப்புறம் பெரிய கேப் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது இடையில மௌரியர்கள் வருவாங்க, வேதகாரோட படிக்கணும். ஆனால் அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி தான். அதனால மௌரியர்கள் அசோகரை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம டைரக்டா அந்த கேப்பெல்லாம் தாண்டி கிபி பொது ஆண்டு அப்படிங்கிற ஆண்டுல 300 550 வரைக்கும் திறமையாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பேரரசை கட்டி அமைத்தது தான் குப்தர்களுடைய ஆட்சி காலம். நிறைய விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் மன்னர்களை பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்த எபிசோட் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ என்ன சொல்ற, குப்தர்கள் 300 550 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். இனிமேல் மன்னர் பரம்பரை படிக்கும் போது தோற்றுவித்தது யாரும் படிக்கணும்? ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகே, ஸ்ரீகுப்தர் தோற்றுவித்திருப்பாரு. பெரிய அளவுக்கு இதுவும் சாதனை பண்ணதா வரலாற்று ஆதாரம் எதுவும் கிடைக்கல நமக்கு. ஓகே, அவருடைய மகன் யாரு அப்படின்னா கடோத்கஜர். ஓகேங்களா? மகன் யாரு அப்படின்னா கடோத்கஜர். அதுக்கப்புறம் வந்தது யாரு? கடோத்கஜரை கொன்னுட்டு ஒரு தளபதி வந்து உருவாயிருப்பாரு. அவர் தான் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, யாரு? முதலாம் சந்திரகுப்தர் 318 335 வரைக்கும் அதை ரூல் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா?
அதை ரோல் பண்ணல, சொல்றது கேளுங்க ஓகேங்களா. சின்ன பகுதி ஏதாவது கைப்பற்றி வச்சிருப்பாரு இவரை நம்ம முதலாம் சந்திரகுப்தர் கொண்டுட்டு வச்சிருப்பாரு ஓகேங்களா. இப்போ தன்னுடைய பகுதியை எதை விரிவாக்கம் பண்ணணும், எதுக்கு சண்டை போட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி போரிட்டு உயிர்கள்லாம் பலி கொடுத்து, சிம்பிளா பக்கத்து வீட்டு ராஜா பக்கத்து வீடு பக்கத்து நாட்டுடைய ராஜாவுடைய மகள் இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டா அந்த நாடும் நம் நாடே அப்படி ஒரு பெரிய கொள்கை மனமாற ஒரு கொள்கையோட என்ன பண்ணிட்டாரு, பக்கத்து நாட்டு லிச்சாவி நாட்டு இளவரசி குமாரதேவியை என்ன பண்ணிட்டாரு, திருமணம் செய்வதன் மூலமாக தன்னுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்தினார். ஓகேவா, ரைட், முடிஞ்சது. அடுத்து இப்போ இதுதான் வந்து முதலாம் சந்திரகுப்தர் பண்ணார். இவருடைய பட்ட பெயர் மகாராஜாதிராஜா. இவரை தான் கொடுத்துருப்பாங்க முதலாம் சந்திரகுப்தரை பற்றி. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அப்புறம் படிக்கக்கூடாது ஓகேவா. அதுக்கு இடையில சமுத்திரகுப்தர் வருவார். முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் சமுத்திரகுப்தா. ஓகே, இவர் திறமைசாலி, அப்பா மாதிரி தான் கிடையாது, கல்யாணம் பண்ணி நாட்டை விரிவாக்கணும் தேவையில்லை. இவர் தான் ஒரு திறமையான ஒரு மன்னர் ஓகேங்களா. என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிண பாத படையெடுப்புன்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி படையெடுத்து கிட்டத்தட்ட 12 மன்னர்களை தோற்கடித்து வெற்றி கொண்டு நாட்டுடைய பரப்பளவு இந்தியாவுடைய முக்கால்வாசி பரப்பளவு மாத்தினார். இப்படி பாருங்க ஓகே, எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யாங்கம் இவருடைய சமுத்திரகுப்தர் காலகட்டம் ஓகேங்களா. பட்டப்பெயர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சரி இது சொல்ல மாட்டேன். முதலாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டு. சமுத்திரகுப்தாவுடைய கல்வெட்டு பிரயக பிரசித்தி அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லலாம் ஓகேங்களா. இது வந்து எழுதுறது ஹரிசேனர் எழுதியிருப்பாரு. 33 வரிகள் இவருடைய சாதனைகளை சமுத்திரகுப்தாவுடைய சாதனைகளை எழுதி வச்சிருப்பாங்க. சமுத்திரகுப்தா சண்டை போட்டு தான் விதை பிறப்பு விரிவாக்கம் சொன்னார். பட்டப்பெயர் ரொம்ப முக்கியம்ப்பா, நீ எத்துக்கு பட்டப்பெயர் வச்சிருப்பாங்க குப்த வம்சக்காரங்க ஓகேங்களா. என்னப்பா ஃபர்ஸ்ட் பட்டப்பெயர் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். நெப்போலியன் யாரு, நம்ம ஆக்டர் நெப்போலியன் கிடையாது ஓகேவா. இது வந்து வேற, அதாவது நம்ம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நெப்போலியன் மாதிரி இங்கேயும் பெரிய பரப்பளவு வெற்றி கொண்டதால் இவர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு போரிடுவதற்கு முன்பும் பெரிய அளவுக்கு யாகம் நடத்துவார். என்ன யாகம், குதிரை யாகத்தை நடத்துவார். நம்ம பாகுபலி படத்தில் வெட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படி வெட்டுவாங்க. அங்கே வந்து எருமாடை வெட்டுவாங்க. இங்கே வந்து எல்லை பரப்பை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக இங்கே என்ன வெட்டுவாங்க, குதிரை யாகம் அதிகமாக பண்ணுவாங்க, குதிரையை பலியிடுதல். அதனால அஸ்வமேத பராக்கிரமா என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு. யாருக்கு, சமுத்திரகுப்தாவிற்கு. அடுத்து விஷ்ணு பிரியா கும்பிட்டனால விஷ்ணு பிரியா ஓகேவா. வேற என்ன பட்ட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவி ராஜா என்ற பட்ட பெயர். இதெல்லாம் வந்து சமுத்திரகுப்தாவுடைய பட்டப்பெயர்களாக இருக்குது. ஒரு 5 பட்டப்பெயர் இருந்திருக்கும் ஓகேங்களா. ரைட், அடுத்து பட்டப்பெயர் பார்த்தோம். இவரை பற்றி கூட கல்வெட்டு பார்த்துட்டோம். வேற இவர் வந்து தட்சிண பாத படையெடுப்புன்னு சொல்லிட்டு 12 அரசுகளை வெற்றி கொண்டார். இவருடைய சமகால மன்னர் தான் இலங்கையுடைய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மேகவர்மன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் சமுத்திரகுப்தாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து சமுத்திரகுப்தாவுடைய மகன் ராமகுப்தான்னு ஒருத்தர் இருப்பார். அவரை கொண்டுட்டு தான் அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாம் சந்திரகுப்தர் வருவாங்க. ஆனால் நமக்கு புக்கில் வரிசையே இரண்டாம் சந்திரகுப்தர் வந்துடும் 6th சரிங்களா. அப்போ முதலாம் சந்திரகுப்தர் 319 335 வரைக்கும், இவர் 335 380 வரைக்கும் சமுத்திரகுப்தா. நம்ம இவர் இரண்டாம் சந்திரகுப்தர் 380 415 வரைக்கும். இதெல்லாம் ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும். 415 வரைக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பட்டப்பேர் எக்கச்சக்கமா இருக்கும். விக்ரமாதித்யா ஃபேமஸான பட்டப்பேர் விக்ரமாதித்யா ஓகேதா. தேவஸ்ரீ, தேவகுப்தம், நரேந்திர, சந்திரர், நரேந்திர, சிம்மர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பட்டப்பெயர்கள் யாருக்கு இருக்கும், குப்த வம்சத்துல இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருக்கும் ஓகேங்களா. ரைட், இப்போ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இது இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டுன்னா இவருடைய கல்வெட்டு சொல்லணும். உதயகிரி, மதுரா, சாஞ்சி கல்வெட்டு இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் மெயினாக வேற என்ன விஷயம், முக்கியமான விஷயம், யுவான் சுவாங் வந்துருப்பாருப்பா ஓகேங்களா. சீன பயணி யுவான் சுவாங் சொல்லிட்டு, யுவான் சுவாங் வந்து பல்லவர் காலத்தில், இவர் வந்து ஃபாகியான் மாற்றி சொல்லிட்டேன் மன்னிக்கவும். ஃபாகியான் வந்திருப்பார். சீன பயணி, முதலாக இந்தியாவிற்கு ஒரு சீன பயணி பௌத்த மதத்தை பற்றி ஆராய ஃபாகியான் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் வந்திருப்பார். வேற என்னன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தன்னுடைய அவையில 9 அமைச்சர்கள் வச்சிருப்பாங்க. அவங்க பேர் தான் நவரத்தினா ஓகே. காளிதாசர், ஹரிசேனர், தன்வந்திரி, அமரசிம்மர், சன்ஹு, காகவானகர், வராகிரமர், விட்டல் பட்டர், இந்த மாதிரி 9 பேர் சொல்லிட்டு நினைக்கிறேன். 9 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறை. ஃபார் எக்ஸாம்பிள் தன்வந்திரி மருத்துவத்துறைக்கும், சன்ஹு கட்டிடக்கலைக்கும், விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர், ஹரிசேனர் காளிதாச சமஸ்கிருத புலவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வராகிரமர் காகவானகர் வானியல் துறை, அஸ்ட்ராலஜி, அப்புறம் வந்து ஜோதிடம், இந்த மாதிரி துறைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில இருப்பாங்க. வராட்சி இவங்க எல்லாருமே இருப்பாங்க. 9 அமைச்சர்கள். நவரத்தினா யாருடைய அமைச்சரவை, இரண்டாம் சந்திரகுப்தருடைய அமைச்சரவை சரிங்களா. ரைட், இப்படிதான் போயிட்டு இருக்கு. இரண்டாம் சந்திரகுப்தர் நல்ல ஒரு பெரிய நல்ல பக்காவா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. முதலாக வெள்ளி நாணயத்தை வெளியிட்டதும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய பையன் குமாரகுப்தா, ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆள். குமாரகுப்தா தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினார்.
அதை இடிச்சது யாரும் கேட்பாங்க, பக்தியர் கில்ஜி. ஓகேவா? கெட்டியவர் குமாரகுப்தா, மறக்கூடாது. அப்புறம் குமாரகுப்தாவுக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தா. ஓகேவா? அப்புறம் லாஸ்ட்டாக விஷ்ணுகுப்தா வரைக்கும் போகும். இந்த ஸ்கந்தகுப்தாவுடைய காலத்தில் ஹீனர்கள் படையெடுப்பு நிகழும். ஸ்கந்தகுப்தா தான் கடைசி பேரரசர் என்று அழைக்கப்படுகிற குப்த வம்சத்தில். ஸ்கந்தகுப்தா தான் அவரை பற்றி கல்வெட்டு பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? லாஸ்ட் குப்தராக விஷ்ணுகுப்தரை சொல்றோம். இதோடைய குப்த வம்சத்துடைய மன்னர்களை பற்றி படிக்கக்கூடிய வரலாறு முடிஞ்சது. அடுத்து குப்த வம்சத்துல நிர்வாகம் எப்படி இருந்தது, நிலங்களை எப்படி பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிதா, சேஸ்திரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரகதா, இந்த மாதிரி பிரிச்சு. சேஸ்திரா வேளாண்மை நிலம், கிதா தரிசு நிலம், ஓகே. அப்புறம் வந்து அப்ரகதா வனநிலம், கபத சரகா மேய்ச்சல் நிலம், வஸ்தி குடியிருப்பு நிலம். ஓகேங்களா? அப்புறம் வணிகர்களுடைய வகை கொடுத்துருப்பாங்க, சிரேஸ்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா வாகா அப்படின்னு சொல்லிட்டு 2 வணிகர்கள் வகை. ஒரே இடத்துல இருந்து வணிகம் பண்ணுறவங்க, நகர்ந்து வெளியூருக்கு போய் நாங்கள் வணிகம் பண்ணுறவங்க சொல்லிட்டு 2 இருப்பாங்க. உயர் அதிகாரிகளை தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கா சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்ம அம்மா தான், நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மாவை தண்டச்சோறுன்னு திட்டுவாங்க. ஆனால் இங்கே உயர் அதிகாரிக்கு பேர் என்ன, தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கா. ஓகேவா? அப்போ அம்மா திட்டுனா வருத்தப்படக்கூடாது. ரைட். அடுத்து வேற குப்த வம்சத்துல நிர்வாகம், அப்புறம் வரி பார்க்கணும். ஹிரண்யா தங்க வரி, ஓகே. போஹா பாஹா இந்த மாதிரி வரிகள் தான் இருக்கும். அதிகாரா இந்த மாதிரி வரிகள் தான் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. சுல்கா அப்படின்னா சுங்க வரி இருக்கும். சரிங்களா? ரைட். இதெல்லாம் வந்து குப்தர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கும். ஓகேங்களா? எப்படிதாப்பட்ட குப்தர்கள் அப்படி நாட்கள் போக போக ஸ்கந்தகப்பட்டது ஹீனர்களுடைய படையெடுப்பு. அவங்கள ஒரு நாடோடிகள் ஹீனர்கள், அவங்களுடைய படையெடுப்பு காரணமாக தான் என்னது இந்த குப்த வம்சமே அழிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரைட். எனிவே குப்த வம்சம் அதை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஐயோ பாவம். ரைட், முடிஞ்சது. அடுத்ததாக குப்தர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர்கள் தான் ரூல் பண்ணுவாங்க. அதில் கனிஷ்கர் அப்படின்னு வருவாங்க. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப சின்ன வரலாறு தான். இதை பார்த்தாச்சு. அடுத்து பல்லவர்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். குப்த வம்சத்தில் கேள்வி கேட்கலாம்ல? ஓகே. குப்த வம்சத்தில் கேள்வியை பொறுத்த வரைக்கும் அலகாபாத்தூன் கல்வெட்டு எழுதியவர் யார், அதோடைய மற்றொரு பெயர் என்ன? ஒரு கேள்வி. அலகாபாத்தூன் கல்வெட்டுடைய மற்றொரு பெயர் என்ன, அதை எழுதியது யார், அதை எழுதினா செதுக்கியது யார், அந்த 33 வகையில் எழுதினது யார்? அடுத்து குப்த வம்சத்தில் வேறு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. சரியா? 2 கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து லாஸ்ட் இதாக பல்லவ வம்சம் பார்க்கலாம். ஓகே. பல்லவ வம்சம் சாளுக்கியர்கள் சின்னதாக சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. இப்போ பல்லவர்கள் அப்படி பார்க்கும்போது பல்லவர்கள் நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி, இந்த வேலூர், ஓகேங்களா, தருமபுரி, இது இவ்வளோ சைடும் காஞ்சிபுரம் வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. பல்லவர்கள் நம்ம எப்படி சோழநாடு சோறுடைத்து, பாண்டிநாடு முத்துடைத்து, சேர்நாடு வேறுமுடைத்து பார்த்தோம். பல்லவ சொல்ல மாட்டாங்க, தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிப்பு நல்லா இருக்குல்ல, கல்வி கரையில்லாத காஞ்சி இருக்குல்ல, அதனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு தான் இந்த பல்லவ வம்சம் மீண்டும் எழுந்திருக்கும். இது முன்னாடி இருந்திருக்கும், ஆனால் மீண்டும் இருக்கு. இந்த பல்லவ வம்சத்தை மீண்டும் மீட்டரை செய்து அப்படி தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்பாங்க. தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. ஓகே. அவர் தான் தோற்றுவித்தார். சிம்ம விஷ்ணு. அவருடைய பட்டப்பெயர் வந்து அவனி சிம்மர். ஓகேங்களா? சிம்மர் தோற்றுவித்திருப்பார். அப்புறம் பெரிய மன்னராக இருக்கக்கூடியது முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? 600 630 வரைக்கும் ரூல் பண்ணுவார் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பட்டப்பெயர் ரொம்ப முக்கியம்பா. ஓகே. மத்த விதாசன், சங்கீரண ஜதி, குணபரான், விசித்திர சித்தன். ஓகே. இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் தான் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலாம் மகேந்திரவர்மன் இருக்கும். இவர் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் தான் மத்த விதாச பிரகசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ஓகே. என்ன புக்கு? மத்த விதாச பிரகசனம். சமஸ்கிருத மொழியில் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். யார்? மன்னரே, முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே. முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமண மதத்தில் இருந்திருப்பார். ஒரு அவைக்கு ஒருத்தர் வருவார். ஓகே. யார் வருவார்? அப்பர் வருவார். அப்பர்னா திருநாவுக்கரசர் வருவார். வந்துட்டு சிவன் கடவுள், சிவன் நாமமே பெரியது அப்படின்னு சொல்றாரு. ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் மகேந்திரனுடைய அவைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. கோவம் வருது. ஓகே. என்னடா நம்ம அவை சமண மதத்தின் இந்த ஊர்ல வந்துக்கிட்டு ஓம் நமச்சிவாய்னு சொல்லிட்டு தூக்கி கல்லை தூக்கி கல்லை கெட்டி கடலை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சொன்னார். ஓகே. படையர்களை தான் தூக்கி போட்டாங்க. அங்க போயிட்டு ஒரு பாட்டு பிடிக்கிறாரு. நல்துணையாவதும் நமச்சிவாய் அப்படி பாட்டு படிக்கிறாரு. யார்? திருநாவுக்கரசர் படிக்கிறாரு. கல்லு கடலை மிதக்குது. ஆச்சரியமாயிட்டு. ஓகேவா? அப்படியே கல்லு காதை ஒதுங்குது. மகேந்திரனுக்கு ஆச்சரியமாயிட்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காதை உழுது என்ன பண்ணிட்டாரு, அப்படியே சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் முதலாம் மகேந்திரவர்மன். மாறி என்ன பண்ணாரு, ஏமாதான் இனிமேல் சமணன் வந்தீங்கன்னா தூக்கி தொங்க விட்டுருவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கழுவேறி ஏற்றினார். தசாவதாரத்தை படத்துல தொங்குவார்தான் கமல், கல்லை மட்டும் கண்டாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரையும் கழுவேறி ஏற்றி கொண்டுட்டாங்க சமணவர்கள் தான். ஏன்னா அவர் சைவ மதத்துக்கு மாறிட்டார்ல. மாத்தினது யாரு? திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பர். ரைட்.
மத்த விலாச பிரகாசனம் புக் எழுதிட்டாங்க, பட்டப்பெயர் சொல்லிட்டோம். இப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய முதலாம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமா பெரிய ஒரு ஆபத்து வருது. என்ன அப்படின்னா, மேலிருந்து அதாவது வடக்கிருந்து ஒருத்தர் படையெடுத்து வரான். யாரு? இரண்டாம் புலிகேசி. நமக்கு எப்படி 23ஆம் புலிகேசி கேள்விப்பட்டிருப்பீங்க படத்தில், அது கிடையாது. இவர் வந்து இரண்டாம் புலிகேசி, நல்ல ஒரு மாபெரும் மன்னர். வடக்கிலே ஹர்ஷரை வென்று இருப்பாரு. இங்க வந்து தெற்கே பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் வென்று பல்லவ நாட்டை தோற்கடிச்சிருப்பாரு. கொள்ளலை, ஓகேவா, தோற்கடிச்சிருப்பாரு. மகேந்திரவர்மனுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிரும். ஓகே, அவன் பையனுக்கு அந்த விஷயம் வெளியே வருது. பையன் ஏன்னா ரத்தம் சூட்டா இருக்கு, அப்பாவை தோத்தவன பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தோத்த இரண்டாம் புலிகேசிய சாளுக்கிய மன்னர் ஒரு இரண்டாம் புலிகேசிய அவன் சொந்த ஊருக்கே போயிட்டு அடிச்சு கொண்டுட்டு வருவான், அடிச்சு தூக்கி போட்டு வருவான். வாதாபி நகரத்தை அடிச்சு நொறுக்கி தீக்கிரையாக்கிட்டே வருவான். அதனாலதான் அவனுக்கு பட்ட பேரு வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? அப்பாவை தோக்கடிச்சனால பழி வாங்குறான் சாளுக்கிய மன்னர், வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார் முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? ரைட், முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பட்ட பேர் மாமல்லன் என்று அழைக்கப்படுவார். ஏன்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலை கட்டினதுனால மாமல்லன் என்று அழைக்கப்படுகிறார் முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? ரைட். ஒரு அவையில் இருந்த ஒரு படை தளபதி தான் யாருன்னா 63 நாயன்மன்கள் ஒரு யாருன்னா பரஞ்சோதி முனிவர் இருப்பார். அதான் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் இரண்டாம் நரசிம்மவர்மன் வருவார். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார். இவருடைய பட்ட பேர் வந்து ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ரைட், இவ்வளவுதான். அப்படியே காலங்களை போக போக பல வம்சம் கொஞ்சம் மெதுவாக நலிவடை நடந்திருக்கும். நந்திவர்மன் தான் இருப்பாங்க. 3ஆம் நந்திவர்மனுக்கு தான் நம்ம தமிழில் வந்து நந்தி கலம்பகம் சொல்லிட்டு ஒரு நூலே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பல்லவ நாட்டுடைய கடைசி மன்னர் யாருன்னு கேட்பாங்க, அப்ரஜித்தன். இவர் வந்து அந்த சோழ மன்னர் தான் நினைக்கிறேன், அவர் தோற்கடிச்சிருவார். அதனால இவர் தான் கடைசி மன்னர். பல்லவ மன்னருடைய கடைசி பல்லவ நாட்டுடைய கடைசி மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்ரஜித்தன். சரிங்களா? முடிஞ்சதா? அப்போ யார்? சிம்ம விஷ்ணுவிலிருந்து அப்ரஜித்தனோட முடிஞ்சது. இடையில முதலாம் மகேந்திரவர்மனும் அதன் முதலாம் நரசிம்மவர்மனை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டிடக்கலை, ஏன்னா கட்டிடக்கலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பல்லவ வம்சம். ஓகே, கேள்வி கட்டி முடிச்சிருந்தாமா? ரைட். முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூலின் பெயர் என்ன மொழி? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய பட்ட பெயர் என்ன? சரிங்களா? ரைட். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இரண்டாம் புலிகேசி இப்படி படையெடுத்து வந்தனால அவர் ஒரு கல்வெட்டு எழுதி வச்சிருக்காங்க. என்ன கல்வெட்டு அப்படின்னா ஐகோல் கல்வெட்டு. இரண்டாம் புலிகேசியுடைய வரலாறை பற்றி கூறுகிறது ஐகோல் கல்வெட்டு. ஓகேவா? ரைட். இதோட என்ன முடிஞ்சது அப்படின்னா பல்லவர்களுடைய வரலாறும் நமக்கு முடிஞ்சது. அப்போ பழங்கால வரலாறு நம்ம ஒரு 5 டாப்பிக்காக பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஐ திங்க் நான் ஓரளவுக்கு சொல்லிட்டே நினைக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் எதாவது விட்டு போனால் நீங்கள் நோட்ஸு உங்கள் புக்கையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஓவராலாக நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களா சொல்லிட்டு நினைவு கூறுவதற்காக தான் இந்த ரிவிஷன் வகுப்பு. அடுத்த வகுப்பு இடைக்கால இந்தியா டெல்லி சுல்தானிலிருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஏகப்பட்ட கதை நம்ம சொல்லணும். இதோட கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக தான் போகும். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போகலாம். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.